அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைய நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வந்திருக்கிறோம். வேதத்தில் நிறைய வாசல்கள் குறிப்பிடப்படுகிறது. இடுக்கமான வாசல் உண்டு, விசாலமான வாசல்கள் உண்டு, மோட்ச வாசல் உண்டு, நரகத்துக்கு போகக்கூடிய வாசல் உண்டு, பாதாள வாசல் உண்டு, மரணத்துக்கு போகக்கூடிய வாசல் உண்டு, ஜீவ வாசல் உண்டு. இப்படி நிறைய வாசல்களை நம்முடைய வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசு தன்னை ஆடுகளுக்கு வாசல் என்று அவர் அதை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சிலுவையின் மரணத்தினாலே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது பல வகையான நன்மைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது. தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது. பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக இருப்பதற்கும், மோட்சம் செல்வதற்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட இரட்சிப்பு உண்டாவதற்கும் இது தகுதிகளை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய வாசல், தேவனே வாசலாக இருக்கிறார். இதற்கு நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். முதலாவது ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவு இரட்சிப்பின் பேழையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அவன் தெய்வ கோபத்துக்கு தப்பிக்கொள்ள ஒரு அடைக்கலமாக அது மாறுகிறது. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்த போது கர்த்தர் கதவை அடைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 7:13 நாம் பார்க்குறோம். இப்படியாக அது ரட்சிப்பின் பாதுகாப்பின் வாசலாக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இரண்டாவதாக இது ஒரு ஜெபத்தின் கதவு. கிறிஸ்துவோடு தனித்திருக்கிற நேரம். மத்தேயு 6:6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இன்றைக்கி ஜெபத்தின் கதவு என்று சொல்லி ஒரு கதவை நாம் பார்க்குறோம். இந்த கதவு பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதவாக இது இருக்கிறது. இது ஜெபம் என்ற ஒரு கதவு. இரட்சிப்பின் கதவு நமக்கு தேவனோடு புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. இந்த ஜெபத்தின் கதவு பரலோகத்தோடு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து இன்னொரு கதவாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் கதவாக நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையின் கதவு அடைபடும் முன் புத்தியுள்ள கன்னிகளைப் போல நம்முடைய அக்கினி அவியாமலும் எண்ணெய் குறையாமலும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மத்தேயு புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம், அப்பொழுது பரலோகத்தில் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். தேவன் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்க தகுதியை உண்டு பண்ணும்படியாக நானே வாசல் என்று சொன்னார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், அவன் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை, நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லுகிறது. மத்தேயு 27:51 சொல்லுகிறது, அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண் மலையும் பிளந்தது. இயேசு தன்னுடைய மரணத்தின் வழியாக ஒரு பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாசலை ஆண்டவர் திறந்தார். இன்றைக்கு வேறு எந்த வழியாகவும் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் உடனடியாக தேவ சமூகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியை, வாய்ப்பை, ஒரு திறந்த வாசலை தேவன் தன்னுடைய மரணத்தினாலே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பாதாளத்துக்கு செல்ல பல வகையான வாசல்கள் உண்டு. ஆனால் பரலோகத்துக்கு செல்ல ஒரே வாசல் உண்டு. அது இயேசு கிறிஸ்து என்ற ஒரே வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாகவும் வழி விசாலமாகவும் இருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த வழியில் நாம் பிரவேசிப்போம்.
கீழ்ப்படிவோம், தேவ ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாறுவோம். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த அருமையான வேளையில் கூட திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்போம். தேவராஜ்யத்தில் பங்கு உள்ளவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கேட்குற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.